கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுத்திருக்கும் அற்புதமான அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் பயணம் என்றும் என்னோடு தான் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். அதோடு நிப்பாட்டில் சாய்நாதர், உன் கரங்களை பிடித்து கொண்டிருப்பது நான், தைரியமாக முன்னேறி செல் அப்படிங்கிறார். இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருல, அதுவும் இந்த அற்புதமான நாளில். இன்றைக்கி ஆடி அமாவாசை, இன்றைக்கி நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பிரமாதம் நம்மளை வந்து சேர்ந்திருக்கிறது. உன் பயணம் என்னோடு தான், உன் கரங்களை பிடித்து கொண்டிருப்பது நான், தைரியமாக முன்னேறி செல். நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரமாதமான விஷயத்தை சொல்கிறார். எதற்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த சகோதரி பில்லு அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம், மகனுக்கு ஒரு பிரமாதமான அற்புதம். மகன் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு பயப்படுறார். சகோதரி கோபுரம் டிவியை பார், உனக்கு மெசேஜ் இருக்குது, சாய் தாத்தா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாருங்கிறாங்க. பிரமாதமான ஆசீர்வாதம். அடுத்து மகனுக்கு கண்ணில் ஒரு ஆப்ரேஷன். இப்போ சகோதரி பயப்படுகிறார்கள், மீண்டும் கோபுரம் டிவியை பார்க்கிறார்கள். அங்கு பாபா ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாபா மெசேஜ் மூலம் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். நம்ம கோபுரம் டிவி குரூப்பில் இருக்க அத்தனை சகோதரிகளுக்கும் தெரியும், நம்ம என்ன கேள்வி கேட்டுட்டு காத்திருக்கோமோ பாபா பிரமாதம் பதில் சொல்லுவார். இப்போ சகோதரி ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள். அண்ணா, நீங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சி சொல்லும்போது உங்களுக்கு பக்கத்தில் சைடில் ஒரு மெசேஜ் போடுறீங்க, அதில் எனக்கு பதில் கிடைக்கிறதுங்கிறாங்க. ஸோ இனிமேல் அதையும் கவனித்து பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம அங்கும் நமக்கு விடை இருக்கிறது இல்லையா? பிரமாதமாக இந்த அற்புதம் அப்படின்னா, அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்த பிறகு நிறைய பேருக்கு ஒரு ஐடியா வரும், ஏன் நம்ம ஏன் இந்த அற்புதத்தை சொல்லவில்லைன்னு வரும். சகோதரிக்கும் அப்படி ஒரு விஷயத்தை பாபா உணர்த்தி இருக்கிறார். ஜூன் மாதம் 20ஆம் தேதி சகோதரிக்கு திருமண நாள். அன்றைக்கி நான் ஷீரடியில் இருந்தேன். அன்று என் சகோதரியின் மகள்களை அழைத்து சென்றிருந்தேன். அவள் மஜந்தா ட்ரெஸ் போட்டிருந்தா, பாபாவும் மஜந்தா ட்ரெஸ் போட்டிருந்தார். பாபாவின் ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னு சொன்னேன். சகோதரிக்கும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பிரமாதப்படுத்தி இருக்கிறார் பாபா. என்ன ஆசீர்வாதம், அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்களுக்கு அற்புதம் மழை தான், வேறு வார்த்தையே சொல்ல முடியாது. சகோதரி சொல்கிறாங்க, 20 வருடமாக பாபாவோடு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? இன்றைக்கி டைட்டில் எப்படி கொண்டு வந்து அழகாக சேர்க்குறாரு பாருங்கள் பாபா இல்லைங்களா? 20 வருடங்களாக நான் பாபாவோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். சாய்நாதர் 3 முறை கனவில் வந்திருக்கிறார். அந்த கனவிற்கு எனக்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். அவர் தந்தை மட்டுமல்ல, அவர் தாயுமானவர். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க, அதான் உண்மை. தாயும் தந்தையுமே அவர் தான். நம்மை காக்கும் அற்புதமான தெய்வம், கருணை தெய்வம் சாய்நாதர் இல்லையா? இந்த பிரமாதமான 3 அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதால் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு அற்புதங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி எந்த நாள்? நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோவில் சொன்னேன், இன்று ஆடி அமாவாசை, அற்புதமான நாள். இன்றைக்கி நம் முன்னோர்களை கொண்டாட வேண்டிய அற்புதமான நாள். நான் சகோதரர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், ஒரு 9 வாழைப்பழம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணி 7 தலைமுறை முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்து, யார் பேரையும் சொல்லக்கூடாது, இதுதான் இங்கே சீக்ரெட். இது 7 தலைமுறை முன்னோர்களை பெயர் சொல்லாமல் வணங்கி அந்த 9 வாழைப்பழத்தையும் கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுங்க. ஒரு அற்புதமான பரிகாரம். அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களை வந்து சேரும். சென்னையில் இருக்கிறவங்க ஞானசாய் பாபா ஆலயத்தில் காலையில் பித்ரு பூஜை, கோ பூஜை இருக்குது, வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்படி வர முடியாதவர்கள், வெளிநாட்டில் இருக்கும் சகோதரிகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படும். அந்த நிகழ்ச்சியை கண்டு உங்கள் முன்னோர்களின் ஆசைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க, இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம், சாய்நாதரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி பில்லு அவர்களுக்கு. சகோதரி சொல்கிற மாதிரி
பாபா நம்மிடம் மெசேஜ் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். அதானே உண்மை இல்லையா? எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு காத்திருந்தால் அற்புதமாக மெசேஜ் மூலம் ஒரு பதிலை சொல்லுவார். நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன் அப்படின்னு நிறையா மெசேஜ் கொடுப்பார் பிரமாதமாக. அவர் இருக்கேன்னு சொல்கிறது மெசேஜில் மட்டும் வர்றதில்லை, அதை நிரூபித்தும் காட்டுவார். அவர் இருப்பதை உணர வைப்பார் நமக்கு. சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார். இப்போ ரீசெண்டாக போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுங்களா, 12th ஸ்டாண்டர்ட். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தம்பி தயாராகிட்டு இருக்கார். அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பள்ளியில் என்ன பண்ணுறாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாங்க. இந்த மாடலில் தான் கொஸ்டின் பேப்பர் வரும், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. அதை பார்த்த சகோதரியின் மகன் கதறுகிறார். அம்மா எனக்கு இந்த ஸ்டைலே சொல்லித்தரல, எனக்கு வேறு ஸ்டைல் தான் சொல்லி கொடுத்தாங்க, இப்போ வேறு மாடல் வருங்கிறாங்க. எனக்கு எழுதுறதுக்கு பயமாக இருக்குது, நான் நிச்சயமாக ஃபெயிலாக போயிடுவேன், என்னால் இது எழுதவே முடியாது, எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கதறார். சகோதரியும் கணவரும் மகனை தேற்றுகிறார்கள். நீ கவலையே படாத, நீ படி, நீ நல்லா படிக்கிற பையன். இத்தனைக்கும் உண்மை, அது பிரமாதமாக படிக்கிற பையனா அந்த பையனே பயப்படுறான். ஏன்னா கொஸ்டின்ஸ் அவ்வளோ உல்ட்டாவா அப்படி கேட்டிருக்காங்களா. அதில் ரொம்ப மனது கஷ்டத்தோடு சகோதரி நேர பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். பாபா, என் மகனுக்கு வழிகாட்டுங்கள், அவனுடைய மனபயத்தை போக்குங்கள், அவன் மனதில் இருக்கும் அந்த நெகட்டிவிட்டியை எடுத்து விடுங்க, ஏன்னா நல்லா படிக்கக்கூடிய பையன், அவன் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும்போது சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுக்குறார் சாய்நாதர். கோபுரம் டிவியை பார் அப்படின்ட்டு. சகோதரி மகனை கூப்பிட்டாங்க. நீ எப்போவும் கோபுரம் டிவி பார்ப்பேல்ல, வா நான் இப்போ போடுறேன், கோபுரம் டிவியை பாருன்னு பாபா சொல்கிறாங்க, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கோபுரம் டிவி ஆன் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எப்போவும் உங்களுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் போடுவீங்க, அது தமிழில் தான் போடுவீங்க. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் கணவருக்கு அனுப்பி அதில் என்ன எழுதியிருக்குன்னு நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கு தமிழ் படிக்க தெரியாது எனக்கு. ஆனால் அன்று டிவியை ஆன் பண்ணோடனே அற்புதங்கள் நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பின்னாடி இங்கிலீஷில் மெசேஜ் போட்டிருக்கீங்க. நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், பிரமாதமாக இங்கிலீஷ் மெசேஜ். அந்த மெசேஜை படித்த உடனே மகனின் முகம் மலர்ந்தது. அதில் தெளிவாக போட்டிருக்கார் பாபா, கன்ஃபியூஸே ஆகாத, என்னை நினைத்துக்கொள், உதியை எடுத்துக்கொள், அவ்வளோதான், இந்த 3 விஷயம் போதும். பாபா தெளிவாக சொல்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, உன் பயணம் என்னோடு தான், தெளிவாக சொல்கிறார். அதனால் கவலையே பட வேண்டாம். சாய்நாதர் நம் கரம் பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். வெற்றி பாதைக்கு தான் அழைத்து செல்வார். சகோதரின் மகனுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறந்ததாக சகோதரி சொல்கிறாங்க. அண்ணா அந்த மெசேஜ் படித்த உடனே அவன் அப்படி ஆளே மாறிட்டான்னா அவன். அம்மா தாத்தா பிரமாதமாக மெசேஜ் சொல்லியிருக்காருமா, நான் வந்து படிப்பேன், நான் தைரியமாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்தான்னா எக்ஸாம் எழுதுனா அங்கே தான் பாபாவோட ஆசீர்வாதம். 94% மார்க் எடுத்திருக்காரு தம்பி, ஸ்கூல் டாப்பரான். சகோதரியை கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காங்க ஸ்கூலில். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அதுதான் சாய்நாதர். அந்த மகனின் மனதில் அந்த நெகட்டிவிட்டி எடுத்து விட்டார் பிரமாதமாக. ஜம்முன்னு வந்து அவர் உட்காந்துட்டார். அவர் உட்காந்தாச்சார்னா அப்புறம் ஆட்சி தான், சாய்நாதருடைய ஆட்சி தான், அமர்க்களப்படுத்துவார். நம்மளை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் சாய்நாதர். சாய்நாதர் சொல்கிற மாதிரி உன் பயணம் என்னோடு தான், பிரமாதமாக சொல்கிறார். நம்பிக்கையோடு இருப்போம், யாருமே கவலைப்பட வேண்டாம். சரி, சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டும்தானு கேட்டால், மகனுக்கு கண்ணில் ஆப்ரேஷன். இப்போ மகன் பயப்படல, சகோதரி பயப்படுறாங்க. நேராக பாபாட்ட போயிட்டாங்க. பாபா, குழந்தைக்கு கண்ணில் ஆப்ரேஷன், நீங்கள் தான் கூட இருக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீண்டும் சகோதரிக்கு கோபுரம் டிவியை பாருன்னு உணர்த்துறாரு பாபா. சகோதரி ஓடி போய் கோபுரம் டிவி ஆன் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஆண்ட்ராய்டு டிவியில் தான் பார்ப்பாங்களாம். பார்க்கும்போது அன்றைக்கி எபிசோடில் டைட்டிலே சகோதரிக்கு ஆன்சராக வந்தது. உன் கண்களின் ஒளியாக நான் இருக்கும்போது, பிரமாதமாக சொன்னார் பாபா. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்கே சைடில் படத்தில் பார்த்தா கண்ணே போட்டிருக்கோம். நம்ம போட்டிருக்கோம்னு சொன்னால் தப்பு, அது சாய்நாதர் போட வைத்தார் நம்மை. சகோதரிக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக இப்படி ஒரு டைட்டிலிங் கொடுத்து அப்படி ஒரு படத்தையும் போட வச்சு சகோதரிக்கு நம்பிக்கை ஒளி ஏற்றி வைத்தார் சாய்நாதர். உன் கண்களின் ஒளியாக நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் பிரமாதமாக போடுறார். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன்னா குழந்தைக்கு அற்புதமாக ஆப்ரேஷன் முடிஞ்சு திருப்பி கூப்பிட்டு வந்துட்டோம். இந்த 2 ஆசீர்வாதங்களும் சாய்நாதர் எங்களுக்கு கொடுத்தது. சாய்நாதர் நம்மிடம் மெசேஜ் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். அதான் நிதர்சனமான உண்மை. யாரோ குறி சொல்கிறாங்க, யாரோ
அருள்வாக்கு சொல்கிறாங்களாம் போய் ஏமாந்துடாதீங்க. தயவுசெய்து அந்த தவறெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. சாய்நாதர் பேசணுன்னா டைரெக்டாக நம்மள்கிட்ட பேசுவார். இப்படி தான் பேசுவார். சகோதரிக்கு எப்படி பேசினார் இல்லைங்களா? அழகாக பேசினாரா? என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தாரா? அந்த பதில் நமக்கும் கிடைக்கும். யாரும் இங்கே ஸ்பெஷல் கிடையாது. பிரசாத் கணேஷ் ஸ்பெஷல், அவர் ஸ்பெஷல், இவர் ஸ்பெஷல், அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாய்நாதர்கிட்ட எல்லாரும் ஒன்று தான். அவர் தராசு கையில் வச்சுருப்பார். எல்லாம் ஆல் ஆர் சேம். அங்கே யாருக்கு எந்த ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. அதுதான் சாய்நாதர். அனைவரையும் சமமாக கருதும் ஒரு அற்புதமான தெய்வம் சாய்நாதர். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாய்நாதரை டைரெக்டாக அணுகுங்கள். அவர் பாதங்களில் போய் உட்காந்து பேசுங்க. பாபா கிட்ட மனம் விட்டு பேசுங்கள். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அதான். அவரிடம் மனம் விட்டு பேசுங்கள். சத்சரிதமில் ஆன்சர் கிடைக்கும். நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் சத்சரிதம் பதில் சொல்லும். பிரமாதமாக பதில் சொல்லும். அந்த பேஜ் நம்பர் பார்த்துக்குங்க. உங்களுக்கு படித்து புரியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். அதில் பதில் நிச்சயமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. நம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, உன் கரங்களை பிடித்து கொண்டு இருப்பது நான், தைரியமாக முன்னேறி செல்கிறார் இல்லையா? அதுதான் சாய்நாதர். பாருங்கள், இந்த அற்புதம் இப்படி பிரமாதம்னா அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி ஸ்ரீவித்யாவுக்கு என்ன அற்புதங்க அமர்க்கலப்படுத்துகிறார். நம்முடைய நிகழ்ச்சி பார்க்கும்போது சில பேருக்கு தோணும், அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்கும்போது அதில் ஒரு அற்புதம் கேட்குறாங்க, இது நமக்கும் நடந்தது, நம்ம ஏன் நம்ம அண்ணாட்ட சொல்லலை. நிறைய சகோதரிகள் இதை யோசிச்சுட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எனக்கு இதே மாதிரி நடந்தது, நான் சொல்லட்டுமாண்ணா? சொல்லுங்கம்மா. சொல்வதற்காக தானே சாய்நாதர் நிகழ்த்துகிறார் இல்லையா? பாபாவின் கதைகள் கேட்க கேட்க புண்ணியம், பாபா சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா? அதுதானே சச்சரிதமே படிக்க சொல்கிறார் நம்மளை. சகோதரி அன்றைக்கி எபிசோட் பார்க்குறாங்க. அந்த எபிசோடில் தெளிவாக ஒரு விஷயம் சகோதரி கண்களுக்கு தெரிகிறது. என் சகோதரியின் மகள்களை அழைத்து கொண்டு நான் ஷீரடி போனேன். அன்றைக்கி அவளுக்கு பிறந்த நாள். அன்றைக்கி ஜூன் 20. அவள் சாரீ கட்டிக்கிறேன்னு திடீர்னு மனசு மாதிரி ஒரு சுடிதார் போட்டு வரா, மெஜந்தா கலர் சுடிதார் போட்டு வரா. அவள் போட்டு வந்தாலும் கேட்டால் இல்லை, பாபா போட வைக்கிறார், நீ போடு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேராக உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனால் சமாதி மந்திரில் பாபா அதே கலர் ட்ரெஸ், சேம் ட்ரெஸ் போட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இல்லையா? இதே சகோதரி பார்க்குறாங்க, சார் நமக்கும் இப்படி ஒரு அற்புதம் நடந்ததே, அதே ஜூன் 20 நடந்தது, நம்ம அண்ணாட்ட சொல்லலை, உடனே சொல்லணும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அன்று சகோதரியின் திருமண நாள். ஜூன் மாதம் 20ஆம் தேதி 14 ஆண்கள் வெற்றிகரமாக முடிந்து 15ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள் சகோதரியும் கணவரும். சகோதரி பாபா கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க, நான் உங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறேன் பாபா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் ராஜகீழ் பக்கத்தில் ஒரு பாபா ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க. சென்னையில் தான். அந்த ஆலயத்தில் போய் நாங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு தொகை வச்சுருக்கோம், அந்த தொகையை நீங்கள் கவுண்டரில் கட்டிடுங்க, நாங்கள் வஸ்திரம் சாத்திடுவோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க. அவர்கள் சொன்ன தொகை ரொம்ப கம்மியான தொகையாக இருந்துதான். சகோதரிக்கு என்னென்னா, இவ்வளோ கம்மி தொகைக்கு எப்படி ட்ரெஸ் போடுவாங்க, அதுவும் கிராண்டாக இருக்குமா இல்லை சிம்பிளாக இருந்துருமா, இந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. எதுவாக இருந்தாலும் பாபாவின் ஆசீர்வாதம். அப்போ சகோதரி கைகளை வணங்கி வேண்டிக் கொண்டது என்னென்னா, எனக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் உங்களை பார்க்கணும் பாபா இன்றைக்கி, அதுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கரெக்டாக 20ஆம் தேதி காலையில் கோயிலுக்கு போக முடியல, பர்சனல் வேலை இருந்து சுற்றிட்டு இருந்துட்டாங்க. 20ஆம் தேதி மாலை சகோதரி போகிறாங்க. உள்ளே நுழையும் போதே, இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், சகோதரி ஆசைப்பட்ட மாதிரி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ். சகோதரி கண்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு. பாபாவின் ஆசீர்வாதம் எப்படி பரிபூர்ணமாக கொடுக்குறாரு பாருங்கள், அற்புதமாக பாருங்கள். இதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு பாருங்கள், அமக்கலப்படுத்துகிறார். சகோதரி கிட்ட போனாங்க, கையெடுத்து வணங்கினாங்க. அன்றைக்கி ஆரத்தி ஃபுல்லாக தரிசனம் பண்ணாங்க. ஆரத்திலாம் முடிஞ்சது, பிரசாதம்லாம் கொடுத்தாச்சு. இப்போ பாபாவினுடைய வஸ்திரத்தை எடுத்துகிட்டு அந்த இரவு வஸ்திரம் போடுவாங்க இல்லையா பாபாவுக்கு, அதை அறிவிக்க போகிறாங்க. அப்போ அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறாரு, நான் வஸ்திரம் மடித்து கொடுக்குறேன், உள்ளு தூக்கி வையின்னு ஒரு அசிஸ்டண்ட்கிட்ட சொல்கிறாரு. அந்த அசிஸ்டண்ட்டும் அந்த வஸ்திரத்தை வாங்கி கொண்டு போய் உள்ளே வைக்க போகிற நேரத்தில் அந்த ப்ரீஸ்ட் என்ன நினச்சாருன்னு தெரியாது. தம்பி இங்கே வாங்க அப்படின்னாரு. இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அந்த வஸ்திரத்தை வாங்கி சகோதரியின் கைகளில் கொடுக்குறார். சகோதரி பார்க்குறாங்க, பாபாவின் ஆசீர்வாதம் பிரமாதமாக கைக்கு வந்துருச்சு இப்போ இல்லையா? அந்த கோயிலில் வழக்கமே கிடையாதான், வஸ்திரம் கொடுத்தா கோயிலில் தான் வச்சுப்பாங்களாம். அன்றைக்கி பாபா என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு தெரியல அந்த ப்ரீஸ்ட்டுக்கு. நீ என் மகளுக்கு கொடுன்னு சொன்னார் என்னமோ தெரியல.
வைக்க போனவரை கூப்பிட்டு அந்த வஸ்திரத்தை வாங்கி சகோதரின் கையில் கொடுக்குறாரு. அண்ணா அந்த வஸ்திரம் நான் தொட்ட போது தான் நான் கவனிக்கிறேன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குன்னா, நான் கேட்ட அந்த கேள்விக்கு எனக்கு பாபா பதில் கொடுத்துட்டாரு. இவ்வளோ கம்மி தொகை வாங்குறாங்களே, ட்ரெஸ்ஸு கிராண்டாக இருக்குமா சிம்பிளாக இருக்குமான்னு பாபாட்ட ஒரு கேள்வி மனசுக்குள்ளே தான் கேட்டேன். அது எதுக்கு என்கிட்ட கொடுக்க வச்சாருன்னா, அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ கிராண்டாக இருந்ததுண்ணா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அப்புறம் ஆலயத்துலேருந்து வெளியில் வந்தேன். இதை கோபுரம் டிவியில் சொல்லணும்னு தோணவே இல்லை. இந்த எபிசோடு பார்த்த உடனே உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை வந்தது, உடனே சொல்லிட்டேன்னா எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா. சகோதரி சொன்ன விஷயம், நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நம்முடைய பிரார்த்தனைகளை சாய்நாதர் ஏற்றுக்கொள்கிறார். அதைத்தான் இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். அன்றைக்கி சகோதரி பணம் கட்டும்போது வேண்டிக்கிட்டாங்க இல்லையா, ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுப்பீங்களா பாபா, ரொம்ப கம்மி தொகை வாங்குறாங்களே, கிராண்டாக இருக்குமா சிம்பிளாக இருக்குமா, இது எல்லாத்துக்கும் விடை கொடுக்குறார். நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் சாய்நாதர். கவலையப்படாதீங்க. அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, உன் பயணம் என்னோடு தான். தெளிவாக சொல்கிறார், உன் கரங்களை பிடித்து கொண்டு இருப்பது நான், தைரியமாக முன்னேறி செல்லுங்கிறாரு. தைரியமாக போயிட்டே இருப்போம். நம்ம சாய்நாதர் உடன் இருக்க பயம் எதற்கு இல்லையா, ஒரு பயமும் தேவையில்லை. அதற்காகத்தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்திலிருந்து. இன்றும் துனி பூஜையின் தரிசனம் இருக்குது, பிரமாதமான துனி பூஜையின் தரிசனம். அந்த துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே சகோதரி காயத்ரி, அமெரிக்காவில் வசிக்கும் அன்பு சகோதரிக்கு நடந்த பிரமாதமான அற்புத மழையை தரிசனம் செய்திருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் மத்தியபூர்வோதயே மௌன சகல விடேதனாம் சிஷ்டாதாமஸ்யாமிர்தமானாதாः கோபுரம் டிவி சர்வ சாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரிய வித்யவதி ஆயுளாரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவர்தேர்தமரோக திலகாந்திரகாஷ்டியம் தனதானிய சுக்ஷந்தான சகல சௌபாண்டியகார்த்தம் தேகாரோக்கியதாமன சந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாதாதி கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்தியோக தொழில்வாரே அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சகல தோஷ நிவாரண பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் ஞான சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்யர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமः. பாதாரவிந்ததோ ஜதானாமத்யே கிரிஷ்யமः விருக்ஷத்யமூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் சாயிநாதாய நமः. ஓம் தத்தஸ்வரூபாய நமः. ஓம் லக்ஷ்மீநாராயணாய நமः. ஓம் கிருஷ்ணராம சிவ மாருத்யாதிரூபாய நமः. ஓம் சேத சாயினே நமः. ஓம் கோதாவரி தரசரிவாதனே நமः. ஓம் பக்தஹிருதாய நமः. ஓம் சர்வஹிருத்வாதனே நமः. ஓம் பூதாவாசாய நமः. ஓம் பூத பவிஷ்யத்வர்ஜிதாய நமः. ஓம் காலாதீதாய நமः. ஓம் காலாத நமः. ஓம் காலகாலாத நமः. ஓம் காலதர்ப்பதமனாத நமः. ஓம் மிருத்யுஞ்சயாய நமः. ஓம் அமர்த்தியாத நமः. ஓம் மர்த்தியாபயக்ருதாய நமः. ஓம் ஜீவாதாராய நமः. ஓம் சர்வாதாராய நமः. ஓம் பக்தாவன சமர்த்தாத நமः. ஓம் பக்தாவன பிரதிஞாத நமः. ஓம் அன்னவஸ்திரதாய நமः. ஓம் ஆரோக்கியதேவதாய நமः. ஓம் தனமாங்கல்யப்ரதாய நமः. ஓம் புத்திசுத்திதாய நமः. ஓம் புத்திரமித்திர கலத்திரபந்துதாய நமः. ஓம் யோகே நமः நமः. ஓம் ஆபத்பாந்தவாத நமः. ஓம் மார்க்கபந்தவே நமः. ஓம் முக்தி முக்தி ஸ்வர்காபோதாய நமः. ஓம் பிரியாத நமः. ஓம் பிரீதிவர்தனாத நமः. ஓம் அந்தர்யாமினே நமः. ஓம் சச்சிதாத்மே நமः. ஓம் அனந்தாத நமः. ஓம் ஆனந்தாத நமः. ஓம் பரமேஸ்வராத நமः. ஓம் பரபிரம்மணே நமः. ஓம் பரமாத்மே நமः. ஓம் பரமசுகதாத நமः. ஓம் பரமேஸ்வராத நமः. ஓம் ஞானஸ்வரூபிணே நமः. ஓம் ஜெகதபத்ரே நமः. ஓம் பக்தாநாமாத்ருதாத்ருபிதாமகாத நமः. ஓம் பக்தவயப்ரதாத நமः. ஓம் பக்தபராதனாத நமः. ஓம் பக்தானுக்கிரக காதராத நமः. ஓம் சரணாகதவத்ராத நமः. ஓம் பக்தி சக்திபிரதாத நமः. ஓம் ஞான வைராக்கியதாத நமः. ஓம் பிரேமபிரதாத நமः. ஓம் சம்சய ஹிருதய துர்பல்யே பாபகர்ம வாசனாஜயகராத நமः. ஓம் ஹிருதகந்திரதாத நமः. ஓம் கர்மசுந்தரே நமः. ஓம் சுத்தஹிருதிதாத நமः. ஓம் குணாயுதமாத்ரே நமः. ஓம் அனந்த கல்யாணகுணாத நமः. ஓம் அமிதபராக்கிரமாத நமः. ஓம் ஜெயினே நமः. ஓம் துருதுருடாதேவ்யாத நமः. பாரிஜிதாத நமः. ஓம் திருலோகே சஸ்கந்திக நமः. சக்கியந்திதாத நமः. துர்படக்திமூர்த்தே நமः. துர்பஷந்திரா நமः. சுபக்ஷணா நமः. வக்ருவ விஸ்வமூர்த்ததே நமः. ஆதிந்தாத நமः. அருபாதிகாத நமः. சூக்ஷ்மாத நமः. உச்சிதானந்த சுரூப சாய்நாத குருவே நமோ நமः. கோடி பிரார்த்தனாந்தரம் சமர்ப்பஜாமி. ஓம் சிரடி பிரவாசினம் கருணாமூர்த்தி சுரூபம்
सर्वरोग दोष निवारणं शिरडी साईनाथं दर्शनं शिरडी प्रवासिनं करुणामूर्ति स्वरूपं सर्वरोग दोष व्याधि निवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु राजाय प्रत्येकदाकिने मोदं वै श्रवणादु ब्रह्मणे समेकामान् कामकामादमित्यं कामेश्वरो वै श्रवणो ददातु वेराज वै श्रवणाज महाराजाय नमः श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् साईनाथ गुरुवे नमः ஏகமுக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் தேவபகவன் விஸ்வே தராஜ மகாதேவாய த்ரிஜம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னி ருத்ராதீன கண்டாய மருத்துஞ்சதாத सर्वे जलाजदा दिवात श्रीमन् महादेवाय नमः श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् अनेकर्क्कुम ज्ञान साई बाबाविन आशीर्वादम परिपूर्णम அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, சகோதரியின் சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். சகோதரிக்கு 3 முறை பாபா கனவில் வந்திருக்கிறார். நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், கனவுகளை கண்டு யாரும் பயப்படாதீர்கள். ஏன்னா நிறைய சகோதரி என்கிட்ட பேசுகிறீங்க, ஆனால் இந்த கனவு வந்து அந்த கனவு வந்தது, எந்த கனவு நினச்சும் பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் ப்ரூஃபே இல்லை. ஆனால் மகான்கள் கனவில் வந்தால் நிஜம். ஏன்னா மகான்கள் கனவில் வருவது அவங்க நினச்சி வர்றது தான், நம்ம நினச்சி அவங்கள வர வைக்க முடியாது. இப்போ பாபா வராருன்னா பாபா நினச்சா மட்டும்தான் கனவில், நம்ம கனவில் அவர் வருவார் பிரமாதமாக. அது இங்கே அதான் நடந்திருக்கு. சகோதரிக்கு 3 முறை கனவில் வந்திருக்கிறார். அந்த கனவில் வந்த விஷயத்தையும் பிரமாதமாக விளக்கி கொடுத்துருக்கிறார் சகோதரிக்கு. அப்போ தான் சகோதரி சொல்கிறாங்க, என் பாபா தாயுமானவர், தெளிவாக சொல்கிறாங்க சகோதரி. சரி, என்ன நடந்தது சகோதரியின் வாழ்வில்? சகோதரி ஆரம்பிக்கும் போதே பிரமாதம் ஆரம்பித்தாங்க. அண்ணா பாபாவோடு தான் என் பயணம். பாருங்கள் டைட்டில் எப்படி கொண்டு வந்து அழகாக கோக்குறாரு பாருங்கள். அண்ணா பாபாவோடு தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 வருடங்களாக 2006 விக்கிரக ரூபமாக என் வீட்டிற்கு வந்தார். அவர் வந்ததுலேருந்து எனக்கு ஐஸ்வர்யம் தான். அதான் உண்மை, சத்தியம். பாபா நம்மை தேடி வருகிறார் என்றால் ஐஸ்வர்யம். தயவுசெய்து யாருக்காக எடுத்து கொடுத்துடாதீங்க. பாபா வராரு, யாரோ சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், எதிர் வீட்டு சொன்னார், இதை வச்சுக்காதீங்க, கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம் வந்துடும், ஏதாவது சொல்லுவாங்க. நமக்கு கஷ்டம் வருவது தெரிந்து தான் பாபா வருகிறார். உன் கஷ்டத்தை போக்குவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு வந்து உட்காருவார். நம்முடைய பிரச்சனையை அழகாக சால்வ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். சகோதரி வாழ்வில் அதான் நடந்தது. 2006 சகோதரிக்கு வந்தார். சகோதரி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாங்க. 2011ஆம் ஆண்டு அம்மா அமெரிக்கா வந்தாங்க. சகோதரியின் தாய் வந்த இடத்துல தாய்க்கு தோள்பட்டை வலிச்சுக்கிட்டே இருக்குது. சகோதரி கேட்டாங்க, அம்மா டாக்டர்கிட்ட போயிடலாம் வாங்கம்மா அப்படின்னாங்க. இல்லை நான் இந்தியா கிளம்புறேன், வேண்டாம் எனக்கு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னாங்க. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்தியா அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அம்மா இந்தியாவில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்காங்க. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கும்போது மீண்டும் தோள்பட்டை வலி, பயங்கரமான வலி. இப்போ சகோதரியோட அக்கா இங்கே இருக்காங்க ஊரில். அவங்க சொன்னாங்க, நான் டாக்டரை கூப்பிட்டு பாருன்னு சொல்லி டாக்டரை கூப்பிட்டு போய் ஒரு சின்ன டாக்டர்கிட்ட தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர் பார்த்துட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தெரியுது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுங்க நீங்கள் அப்படின்னாரு. இம்மீடியட்டாக அம்மாவை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அம்மாவை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மிரண்டுட்டாங்க எல்லாரும், மொத்த குடும்பம் அப்செட். என்னடா அது, அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு. அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு வந்ததுனால சேஃப். இமீடியட்டாக ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க. அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே அவங்க சிஸ்டர் வந்து சகோதரி காயத்ரி தான் ஃபோன் பண்ணாங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நீ பாபாட்ட வேண்டிக்கோன்னாங்க. சகோதரி நேர தஞ்சம் அடைந்த இடம் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரிடம். பாபா அம்மாவை காப்பாற்றுங்க அப்படின்னாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அக்கா ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, பிழைக்கிறதே கஷ்டம் டாக்டர் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோனீங்கன்னாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவிடம் வேண்டுதல், அம்மாவை மீட்டு கொடுங்கள் பாபா, உங்களால் தான் முடியும், எனக்கு அம்மா வேண்டும், நீங்கள் தாய்மானவர், நீங்கள் எங்கள் தாயை காப்பாற்றி கொடுப்பீர்கள்னு சகோதரி பிரமாதமாக ப்ரே பண்ணிக்கிறாங்க. அன்று இரவு கனவில் சாய்நாதர் வருகிறார். பிரமாதமாக வந்து ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணுறார் பாபா.
அப்படி கைகளை கொடுத்து ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கண்களில் கண்ணீரோடு அப்படி கனவுலே பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. காலைல தூங்கி எழுந்திரிச்சாங்க, பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க பாபா, அம்மா பிழைச்சிருவாங்க. ஒரு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். இந்த நம்பிக்கை தான் வேண்டும்னு சொல்கிறேன் நான். பாபா ஆசீர்வாதம் செய்தால் நமக்கு நன்மை விளையும் அப்படிங்கிற நம்பிக்கை சகோதரிக்கு இருந்தது. இந்த நம்பிக்கை பலித்ததான்னு கேட்டால் சகோதரிகிட்டேருந்து ஃபோன் வருது இங்கே இந்தியாவிலேருந்து. அம்மா வந்து அந்த டேஞ்சர் தாண்டிட்டாங்க, டாக்டர் சொல்கிறாங்க அம்மா அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும் பாபா நேற்றே கனவில் வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு அப்பயே தெரியும் அம்மா பிழைச்சிருவாங்கன்னு தெரியும். அம்மா இப்போ வரைக்கும் பிரமாதமாக இருக்காங்கன்னா பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அற்புதமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அதுதான் சாய்நாதர். அதுதான் இல்லையா? நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்த வேண்டும் என்றால் அவரே வருவார். நான் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிற விஷயம், எதற்காகவும் யாரையும் போய் அணுகாதீர்கள். பாபாட்ட அதை கேட்டு சொல்லுங்கள், இதை கேட்டு சொல்லுங்கள், அதெல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் அவர் கேட்டு தான் சொல்லுவாரா? கிடையாது. நம்ம கேட்டாலே பதில் சொல்லுவார் சாய்நாதர். நம்மளே கேட்போம் டைரெக்டாக பாபாட்ட. சகோதரி எப்படி கேட்டாங்க இல்லையா, அம்மாவை காப்பாற்றி கொடுங்கள் பாபா. வந்துட்டார், பிரமாதமாக காப்பாற்றி கொடுத்து விட்டார். இதுதான் நடக்கும். வாங்க சகோதரின் அற்புதத்தை கண்டி பண்ணுவோம். இப்படி நாட்கள் நகர்ந்தது. 2014ஆம் ஆண்டு சகோதரி ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனி பெரிய கம்பெனியாக. சரி, அங்கேயே ஒரு பர்மனெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டாங்க சகோதரி. அப்ளை பண்ணால் 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு. எல்லாமே சூப்பராக பண்ணேன். நான் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணேன். இன்னும் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கேன். அன்று இரவு கனவில் சாய்நாதர் வருகிறார். வந்தவர் காலுக்கு கீழே தீ பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தீ அடக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கார். கனவு கலைஞ்சி போச்சுண்ணே எனக்கு. பாபா எதுக்காக இப்படி ஒரு கனவை காமிச்சார் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு பாபா ஆலயம் இருக்குது. சரி, பாபா ஆலயத்துக்கு போய் நம்ம வேண்டிக்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போகிறேன். ஆலயம் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. என்னன்னு கேட்டால், அந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. சகோதரிக்கு கனவு வந்தது புதன்கிழமை இரவு. அன்று தான் இது நடந்திருக்கு. சகோதரி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அதிகாரி சொன்னார், ஆமாம்மா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, புதன்கிழமை நைட்டு தான் ஆகிடுச்சு, தீ விபத்து ஆகிடுச்சு, நாங்கள் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே சகோதரி மனதுக்குள் நினைத்து கொள்கிறார்கள், எனக்கு இந்த வேலை கிடைக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு சிறிய தொகையை காணிக்கையாக கொடுக்குறேன் பாபா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தால் அந்த கம்பெனிலேருந்து ஃபோன் வருது, நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணல. சகோதரிக்கு பயங்கரமான கோவம். நான் 3 ஸ்டெப் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்லா தான் பண்ணேன் பாபா, நான் உங்கள்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன், அப்படியும் எனக்கு வேலை கிடைக்கல, இனிமேல் நான் உங்களோட பேச மாட்டேன். பாபாவோட சண்டை, பயங்கரமான சண்டை. இதுவும் பண்ணலாம் பாபாவோட, அதெல்லாம் அங்கே உண்டு, நமக்கு உரிமை உண்டு, முழு உரிமை உண்டு நம்ம பாபாட்ட சண்டை போடுறதுக்கு. ஏன் பாபா எனக்கு செஞ்சு கொடுக்கலன்னு கேளுங்க. அவர் அற்புதமாக பதில் சொல்லுவார். உனக்கு எது தேவையோ அதை தான் கொடுப்பேன் பாரு, பிரமாதமாக சொல்லுவார். சகோதரிக்கு பிரமாதமாக உணர்த்துகிறார். உனக்கு காலம் நேரம் வரும்போது எல்லாம் நடக்குங்கிற மாதிரி பிரமாதமாக உணர்த்துகிறார். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா 2 நாள் மேலே பாபாட்ட சண்டை போட முடியாதுண்ணா, என்னால் பேசாமல் இருக்க முடியாதுண்ணா. அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் தொடர்ந்து அந்த கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ரிலீஃப் ஆகி நான் ஒரு ஃப்ரீலான்ஸராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன்னா, எனக்கு இன்னும் அந்த பர்மனெண்ட் ஜாப்புங்கிறது அங்கே எனக்கு பெருசாக கிடைக்கல. நான் பாபாட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். 2020ஆம் ஆண்டு சகோதரிக்கு மீண்டும் கனவில் சாய்நாதர். இப்போ பாபாவோட கையில் ஒரு தட்டு தாம்பாளம், அதில் 2 வெத்தலை பாக்கு, அற்புதமாக நல்ல பிரமாதமான வெத்தலை பாக்கு பழமெல்லாம் வச்சு மங்களகரமாக ஒரு கனவு. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சாய்நாதர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு நினச்சாங்க. கரெக்டாக அடுத்த நாள் காலையில் இவங்க 2014 ஒரு கம்பெனி இன்டர்வியூ போனாங்க இல்லையா, அதே கம்பெனிலேருந்து ஃபோன், காயத்ரியா? ஆமாங்க பேசுகிறேங்க. நீங்கள் அன்றைக்கி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க ஞாபகம் இருக்குங்களா 2014? ஆமாம் அட்டன் பண்ணேங்க. இப்போ அதே வேகன்சி இருக்குது, நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணுறீங்களா? சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சரிங்க அப்ளை பண்ணுறேங்க. என்ன போன முறை 3 ஸ்டெப் இன்டர்வியூ தான் நடந்தது, இந்த ட்ரிப்பு 6 ஸ்டெப் இன்டர்வியூ நடந்ததான். 6 சைக்கிள் பிரமாதமாக இன்டர்வியூ நடந்திருக்கு. ஆனால் சகோதரி சொல்கிறாங்க, நான் ஒழுங்காக செய்யலைண்ணா, நான் அப்போ பிரமாதமாக செஞ்சேன், எனக்கு வேலை கிடைக்கல, இப்போ நான் ஒழுங்காக செய்யலை, இப்போ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, நான் பாபாட்டே விட்டுட்டேன். பாபா நீங்கள் எனக்கு என்ன செஞ்சு கொடுக்குறீங்களோ செஞ்சு கொடுங்கன்னு விட்டுட்டேன். ஆனால் சாய்நாதர் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு பிரமாதமாக.
அமர்க்களமாக வேலை கிடைத்தது சகோதரிக்கு. ஆனால் மிகப்பெரிய சம்பளம் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத சம்பளம். யூஎஸ்லேயே பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தார். சரி, இப்போ வேலை வாங்கி கொடுத்தார், அப்போயும் வேலை வாங்கி கொடுக்கல. இதுக்கு விளக்கம் வேணும் இல்லைங்களா சகோதரிக்கு? அந்த விளக்கத்தையும் சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறார். அன்றைக்கி சகோதரி ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட இருந்தாங்க. அந்த கான்ட்ராக்டர் இருக்கிற கம்பெனியில் தான் சகோதரி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி அந்த வேலை சகோதரிக்கு கிடைத்திருந்ததுன்னா அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைன் கட்டியிருக்கணுமா, ஒரு மிகப்பெரிய தொகையை செலுத்த வேண்டியிருந்திருக்கும். எனக்கு நான் இன்றைக்கி ஃப்ரீலான்சராக வந்த பிறகு இந்த வேலையை எனக்கு பெற்றுக் கொடுக்குறார் சாய்நாதர். நான் இப்போ யாருக்கு எந்த காசும் கொடுக்க வேண்டாம். பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்தார். சரி, கனவில் 2 வெத்தலை பாக்கு இருந்தது, ஒரு வெத்தலை பாக்கு வேலை எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று என்னது அப்படின்னா, சகோதரிக்கு அற்புதமாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கலண்ணா, அப்படி ஒரு அற்புதமான வீடை எனக்கு பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். தாய்மானவர்னா அவர் நம் தேவைகளை உணர்ந்து அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் அப்படின்றாங்க சகோதரி. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை இது? சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் உண்டு. சகோதரி போல் நம்பிக்கை வேண்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த நம்பிக்கை இருந்து நம்ம எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும் பிரமாதமாக. இன்றைக்கி 3 சகோதரிகள் அற்புதங்களை சாய்நாதர் கொடுத்தார் நமக்கு இல்லையா? அந்த அற்புதங்களின் மூலம் சாய்நாதர் என்ன சொன்னார்? உன் பயணம் என்னோடு தான். தெளிவாக சொல்கிறார், உன் பயணம் என்றும் என்னோடு தான். உன் கரங்களை பிடித்து கொண்டிருப்பது நான். தைரியமாக முன்னேறி செல் அப்படிங்கிறார் சாய்நாதர் இல்லையா? அந்த சாய்நாதரின் வாக்குங்கிறது சாதாரண வாக்கு இல்லைங்க, அது அற்புதமான அருள் வாக்கு. அது நம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம். ஏன்னா நம் கைகளை பிடித்து கொண்டிருப்பது, நம் கரங்களை பிடித்து கொண்டிருப்பது சாய்நாதர். நம் பயணத்தின் போது நம்முடன் இருப்பது சாய்நாதர். எதற்கு கவலைப்படாத, எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், தைரியமாக போகலாம், ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி 3 சகோதரின் அற்புதங்களை அமக்கலப்படுத்தினார். அந்த பெங்களூர் சகோதரிக்கு என்ன அற்புதம் இல்லை? அப்படி கோபுரம் டிவி அந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியில் வர அந்த கார்டு, ஒரு சின்ன கார்டு தான் போடுறோம் நம்ம, அது பாபா நம்ம கொடுக்குற ஒரு அற்புதமான மெசேஜ். அது இனிமேல் நம்ம அதையும் கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு நமக்கு இல்லையா? அப்படி ஒரு நம்மளை ஒரு பிரமாதமாக கைட் பண்ணுறார் சாய்நாதர். அதையும் பார், அதில் உனக்கு ஆன்சர் இருக்குங்கிறாரு. அதையும் நம்ம இனிமேல் தரிசனம் பண்ணுவோம், அதுலேருந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும், சாய்நாதர் கொடுக்குறார். அடுத்து அந்த ஸ்ரீவித்யா சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரிக்கு திருமண நாளை அப்படி விழாவாக்கிட்டார், பிரமாதமாக பண்ணிட்டார். அதுதான் சாய்நாதர். அடுத்து காயத்ரி சகோதரிக்கு அற்புதம் மழை தான், அப்படி கொட்டுது. அப்படியே சகோதரி சொல்கிற மாதிரி அவர் தாயுமானவர். சத்தியமாக அதுதான் உண்மையான வார்த்தை. அது சகோதரி இன்னொரு ரிக்வஸ்ட் வச்சாங்க, அண்ணா நம்ம ஒரு எபிசோட்லேயும் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, இந்த எபிசோட் ப்ரேயரில் உலக அமைதிக்காக ப்ரே பண்ணுங்கண்ணா அப்படின்னாங்க. இன்றைக்கி அதுக்கு தான் பண்ண போகிறோம் நம்ம. அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமாக 3 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். இந்த 9 விளக்கு பூஜை பண்ணி ஃபஸ்ட் அப்டேட் வந்துருச்சு, அதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர், சூப்பராக பண்ணியிருக்கார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி ப்ரேயர் எதுக்குன்னு சகோதரி கேட்டுக்கொண்டபடி உலக அமைதிக்காக. இந்த போர்லாம் இருக்கவே கூடாது, சண்டைகள் இருக்கவே கூடாது. அத்துணை பேரும் சகோதரத்துவமாக ஸ்நேகமாக இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் செழிப்பாக இருக்க வேண்டும். அப்படி பசுமையாக இருக்கணும் உலகமே. அதற்காக ஒரு பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோட் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.